கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்களுக்காய் ஒரு இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை கேட்ட பின்பு ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். இதோ அந்த பாடலை கேளுங்கள், அதன் பின்பு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாத இவ்வுலகம் விழியாதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாத இவ்வுலகம் விழியாதே. நீங்க இல்லாத இவ்வுலகம் விழியாதே. நீங்க இல்லாத இவ்வுலகம் விழியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சீங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவினா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவினா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவள் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவள் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாத என் இதயம் துடிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாத என் இதயம் துடிக்காதே. நீங்க இல்லாத என் இதயம் துடிக்காதே. நீங்க இல்லாத என் இதயம் துடிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சீங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவினா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவினா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல தூதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களோடு அவர் இடைபடுவாராக, ஆண்டவர் பேசுவாராக. நீங்கள் அநேக எதிர்பார்ப்போடு ஒரு வேலை நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டுடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளணும், அவருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் உங்கள் அருகில் தான் அந்த ஆண்டவர் இருக்கிறார். உங்களோடு தான், உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். அவர் உங்களை மறப்பதில்லை, அவர் கைவிடுவதில்லை. அவர் தூரமாய் போய்விடுகிற ஒரு தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைகளிலும் அந்த ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு அவர் உதவி செய்கிறாரே, அதே தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபத்தோடு இந்த சத்தத்தை கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவர் நிச்சயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் உங்களுக்காய் நான் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனங்களை தியானித்து நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். மார்க் 1:41 மார்க்கு 1:41 இதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு,
சுத்தமாகு என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதைகளில் அநேகரோடு ஆண்டவர் பேசுகிறார். அநேக மக்களுக்கு தேவன் அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முந்தின பகுதியெல்லாம் ஆண்டவர் தேசம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஜெப ஆலயங்கள் தோறும் ஆண்டவர் தமது மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அநேக நோயுள்ளவர்கள், அநேக பிசாசு பிடித்திருந்த ஜனங்கள் அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அதில் 31ஆம் வசனத்தில் கலிலேயா நாடெங்கும் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதென்று ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேசமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லா மக்களும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள். அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள். அநேக பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் ஓடோடி வருகிறான். அந்த மகனை கண்டால் எல்லாரும் வெறுக்கிறாங்க. அந்த மகனை யாரும் நேசிக்கவில்லை. அந்த மகன் மீது யாரும் அன்பு செலுத்தவில்லை. எல்லாரும் அந்த மகனை பகைக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த மகன் அருகில் செல்கிறது இல்லை. அவன் வந்தாலே எல்லாரும் அவனை விட்டு விலகி போகிறாங்க. அப்போ ஒரு பட்டணத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு தேசத்தில் விலக்கப்பட்ட ஒரு நிலை, ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு நிலை. வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் வேதனையான நிலையில் குஷ்டரோக வியாதி பிடித்திருந்த ஒரு மகன். அப்போ எவ்வளோ வேதனையான ஒரு நிலை. தேசம் ஒரு பக்கம், பட்டணம் ஒரு பக்கம், கிராமம் ஒரு பக்கம். சொந்த குடும்பத்தில் வாழ முடியாமல் அவர்கள் தனித்து வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இயேசு தேசமெல்லாம் பிரசங்கிக்கிறார், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார். அந்த தேவனை பார்த்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் சொல்லுகிறான். இதில் 40ஆம் வசனத்தில் அதுதான் வேதம் சொல்லுகிறது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்போ வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைப்பட்ட ஒரு நிலையில் அவன் புலம்பி இருக்க வேண்டும். எல்லாரும் அவனை நேசிக்கலை, எல்லாரும் வெறுத்தார்கள். யாரும் அவன் மீது அன்பு பாராட்டவில்லை. இனி அவ்வளவுதான். அந்த நோயின் நிமித்தமாய் அந்த மகன் மரிக்கிற வரையிலும் அந்த நோயிலே வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் நினைத்திருப்பார்கள். அந்த மகனும் நினைத்திருப்பான். அவன் இயேசுவிடத்தில் கேட்கிற, என்னை சுத்தமாக்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை குணமாக்க. அப்படியெல்லாம் சொல்லலை. உமக்கு சித்தமானால் நீர் என்னை சுத்தமாக்கும் ஐயா. இன்றைக்கு இந்த வேதனை நடுவில் இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அந்த மகன் வந்து விழுகிறான். இதை கேட்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு வேதனையில் நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு நோயில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம், ஏதோ தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நெருக்கத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு மரண கட்டுகளிலும் ஒருவேளை நீங்க பீடிக்கப்பட்டு இருக்கலாம். இனி அவ்வளவுதானே சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க, மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க, உலகமும் சொல்லிவிட்டது, சொந்த குடும்பம் உங்களை நேசிக்காதபடி இது கடைசி தருணம் வந்துவிட்டது, இனி வாழ்க்கை அவ்வளவுதானே சொல்லி கவலையோடு, வேதனையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு படுத்திருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை. என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து போகிற ஒரு நிலையின் கடைசி தட்டத்திற்குள்ளாக நான் வந்துவிட்டேன் என்று நீங்க பாரப்படலாம். இது கடைசி நிலை, இனி வாழ்வதே முடியாத ஒரு சூழ்நிலை என்று யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த இயேசுவை பாருங்கள், இவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நல்ல தேவன். உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும், உமக்கு பிரியமானால் என்னை குணமாக்குங்க, இல்லை என்றால் எனக்கு அந்த விடுதலை வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்றுதான் அந்த மகன் கேட்டுக்கொண்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவனை கண்டு மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அநேக இடத்தில் மனதுருகி இருப்பார். இயேசு எங்கு மனதுருக்கம் கொள்கிறாரோ அங்கு கட்டாயம் ஒரு அற்புதம் நடந்துவிடும். இயேசு எங்கு மனதுருக்கத்தோடு ஜனங்களை, பிள்ளைகளை, நோயுள்ளவர்களை பார்க்கிறாரோ உடனே ஒரு விடுதலை உண்டாகிவிடும். இங்கு வேதம் அதில் தான் 41 வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகி தம் கையை அவனுக்கு நேராய் நீட்டுகிறார். அவனை இயேசு தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு தமது வல்லமையான கரத்தினால் அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இயேசுவின் மனதுருக்கம் எவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்கிறது. என் அன்பான மகனே, மகளே, யாரும் உங்களை நேசிக்கலை, யாரும் உங்கள் மீது பரிதாபம் கொள்ளவில்லை.
உங்கள் மீது ஒரு மனதுருக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. நீங்க தனிமையில் தான் வேதனைப்படுறீங்க, தனிமையில் தான் அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த குடும்பத்தின் நடுவில் வேதனையான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற அந்த நோயின் வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரீரத்தில் அந்த வேதனையின் உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வேதனை நிமித்தமாய், அந்த வலியின் நிமித்தமாய், சரீரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பலவீனத்தின் நிமித்தமாக நீங்க துக்கப்பட்டு 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 தினந்தோறும் வேதனைப்படுகிறீர்கள். யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் இந்த வேதனையிலிருந்து என்னை தூக்கிவிட முடியும் என்றெல்லாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் அருகில் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் மனதுருக்கம் உள்ள இயேசு. அந்த ஆண்டவர் பார்த்து பார்க்காதவர் போல திரும்பி போகிறவர் அல்ல. உங்கள் அருகில் உங்களை தொட்டு குணமாக்குகிற ஒரு தேவன், மனதுருக்கத்தோடு உங்களை அணைத்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கத்தோடு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன். அந்த தேவன் தான் உங்கள் அருகில், உங்க வீட்டில், உங்க பக்கத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் பார்க்கிறார். நீங்க யாராய் இருக்கலாம், எந்த நிலையில் இருக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். இனி வாழவே முடியாது என்று சொல்லி நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு இனி வாழ்வு உண்டா, எனக்கு இனி நன்மை பிறக்குமா, எனக்கு இனி ஆசீர்வாதம் இருக்கிறா, அப்படி என்றெல்லாம் நீங்க வேதனைப்பட்டு பாரத்தோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, எனக்கு சித்தம் உண்டு மகனே, எனக்கு சித்தம் உண்டு மகளே. உன்னை விட்டு போகிறதற்கு எனக்கு சுத்தமல்ல. உன்னை விடுதலையாக்குவதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். மனதுருக்கத்தோடு உன் மீது அன்பு செலுத்துவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை விட்டு விட்டு போகிறதற்காக அல்ல, உன்னை அணைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் கரம் உன்னை அணைக்கும், நான் உன்னை விடுதலையாக்கட்டும், எனக்கு சித்தம் உண்டு என்று ஆண்டவர் அற்புதமாய் அந்த மகனை குணமாக்கினார். உடனே அந்த குஷ்டரோக வியாதி, அழுகி கொண்டிருக்கிற கரங்கள், கால்கள், சரீரங்கள், அவன் சரீரத்தில் உருகுலைந்து போன அந்த விரல்கள், அவன் சரீரத்தில் இருக்கிற தோற்றம் ஒரு நொடி பொழுது மறைந்தது. இயேசு எப்பொழுது தொட்டாரோ, இயேசு எப்பொழுது மனதுருகினாரோ, இயேசுவின் கரம் எப்பொழுது வெளிப்பட்டதோ அப்பொழுது அவன் சரீரத்திற்குள் ஒரு மாற்றம், அவன் குஷ்டரோக வியாதிகள், துர்நாற்றம், வேதனை உடனே அவனை விட்டு விலகி போனது. அவன் சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் தேவன் செய்கிற ஒரு அற்புதம். ஏதோ ஒரு வேதனையில், நாற்றத்தில், வேதனையான உபத்திரவத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் மனதுருக்கும் அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. எனக்கு சித்தம் உண்டு மகனே, நான் உன்னை சுத்தமாக்கட்டும், நான் உனக்கு விடுதலை கொண்டு வரட்டும், என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி அந்த நல்ல தேவனுடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இயேசுவனை சுகப்படுத்தி அவன் சுகம் பெற்றவுடன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவாலயத்திற்கு போ மகனே, மோசே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காணிக்கையை அவனுடைய சமூகத்தில் போய் செலுத்து, இது நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ யாருக்குமே சொல்லாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 55 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவனால் சும்மா இருக்க முடியல. அவன் இயேசு கொடுத்த நன்மையை பெற்றுக்கொண்டு அவனால் சும்மா இருக்க முடியல. எல்லாருக்கும் சொல்லுகிறான், என் கரங்களை பாருங்கள், என் சரீரத்தை பாருங்கள், இதே பட்டணத்தில், இதே தெருவில், இதே குடும்பத்தில் குஷ்டரோகியாக இருந்தேன், இயேசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். வேதம் சொல்லுகிறது அவன் பிரசித்தப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறான், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். தன் நிலைகளில் தேவன் எப்படி தனக்கு நன்மை செய்தாரோ அதை எல்லாம் எல்லாருக்கும் அவன் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. 45 வசனத்தில் கடைசி பகுதியில் வேதம் சொல்லுகிறது, எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். நீங்க அவருக்கு சாட்சியா மாறணும். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மகனா, மகளா, ஒரு நல்ல பெற்றோரா, சகோதரனா, சகோதரியா மாறணும். உங்கள் கண்ணீரை, உங்கள் படுக்கையை, உங்கள் வேதனையை, உங்கள் மரண கட்டுகளை, உங்கள் உபத்திரவத்தை, உங்கள் வேதனையெல்லாம் நீக்கி உங்களை ஒரு நல்ல மகனாய், நல்ல மகளாய், நல்ல சகோதரனாய், சகோதரியாய், நல்ல ஒரு தாயாய், தகப்பனாய் உங்களை கர்த்தர் அதே பட்டணத்தில், அதே குடும்பத்தில் தேவன் உங்களை உருவாக்க போகிறாரே, அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த குஷ்டரோக படித்த, அந்த வியாதி பிடித்த அந்த மகன் அந்த ஆண்டவரை குறித்து அற்புதமான காரியத்தை எல்லாம் சொல்லுகிறான். தேவன் செய்த காரியங்களை குறித்தெல்லாம் வெளிப்படுத்துகிறான். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் இயேசுவிடத்தில்
உங்களிடத்தில் வருகிறார்கள், அந்த தேசத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களையும் தொடுகிறது. அவருடைய மனதுருக்கம் உங்கள் மீது வெளிப்படுகிறது. எனக்கு சித்தம் உண்டு மகனே, உன்னை சுத்தமாக்க, உன்னை குணமாக்க, உன்னை விடுவிக்க, உனக்கு நன்மை செய்ய எனக்கு சித்தம் உண்டு. நீ என் கரத்தில் அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறாரே. எல்லார் கண்களும் ஏசப்பா ஏசப்பா எனக்கும் நீங்க உதவி செய்யுங்க, என் மீதும் அது இறக்க வெளிப்படட்டும், அது மனதுருக்கத்தின் அந்த கரம் என்னை தொடட்டும், என்னை விடுவிக்கட்டும் என்று கேளுங்கள். எந்த நோயாயிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் அகப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை நடுவில் நீங்கள் பீடிக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் ஒரு அற்புதத்தின் கரம் உங்களை தொடப்போகிறது. நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும், அவர்கள் யாராயிருக்கலாம், ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்கப்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அது வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அது மனதுருக்கத்தின் அந்த கரம் எல்லாரையும் தொடட்டும் ஐயா. அந்த படுக்கை மாறுவதாக, அந்த மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். எந்த நிலைகளில் இந்த பிள்ளைகள் வேதனைப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை நடுவில் இந்த பிள்ளைகள் அகப்பட்டிருந்தாலும், இந்த சரீரத்திலும் அந்த கரம் வெளிப்படுவதாக. எல்லாரும் ஜெபியுங்க, எல்லாரும் இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மனதுருக்கத்தின் அந்த கரம், நான் உன்னை சுத்தமாக்க எனக்கு சித்தமுண்டு என்று ஆண்டவர் தொடுகிறாரு. இன்றைக்கு இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னை குணமாக்குங்க, என் படுக்கை மாறட்டும், என் நோய் மாறட்டும், என் பலவீனம் மாறட்டும், என் வேதனை நீங்கட்டும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிற அந்த தகப்பனை ஆண்டவர் தொடுகிறார். என் அன்பான சகோதரனே, நீங்கள் எவ்வளவோ வேதனையான சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க முன்னான காலத்தில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாரம், அவ்வளவு அசுத்தமான ஒரு வாழ்க்கையின் பாதையிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் நின்றீங்க. இப்ப ஏசப்பாவின் கரத்தில் இருக்கிறீங்க. ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு விஷயம் உதவி செய்யட்டும், என்னை ஆண்டவர் குணமாக்கட்டும், இனி ஏசப்பாவுக்கு நான் வாழ்வேன், அந்த ஆண்டவருடைய கரம் என்னை தொடட்டும் என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்க படுக்கையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. உங்க சரீரத்தை கர்த்தர் தொடுகிறார். அவருடைய மனதுருக்கம் உங்க சரீரத்தின் மீது வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வேதனை எல்லாம் மறைந்து போகிறதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதே சுகமாக்குகிற அந்த வல்லமை அந்த சரீரத்தை தொடுகிறதற்காக நன்றி அப்பா. அந்த பாவ கண்ணிகள் கட்டுகள், அந்த சாபங்கள் முற்றிலும் இந்த சகோதரனை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் இப்பொழுதே இந்த பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. தகப்பனே, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டுவிட்டது. நீங்க பூரண சுகத்தை பெற்றுவிட்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை தொடுவீராக. இயேசப்பா உமது வல்லமை வெளிப்படட்டும். எனக்கு சித்தம் உண்டு நீ சொன்னீங்களே, நான் மனதுருக்கத்தோடு தொடுவேன் வாக்கு கொடுத்தீங்களே. இன்றைக்கு ஒவ்வொருவரை தொடுங்க. ஒரு சகோதரி வேதனை நிமித்தமாய், தன் நோயின் நிமித்தமாய், ஐயோ என்னால் வாழ முடியாத ஒரு நிலை, ஐயோ இந்த வேதனை நிமித்தமாய் நான் மரித்து போய் விடுவேனோ என்று மரண பயத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியை ஆண்டவர் சொல்லுகிற, நீ சாக போகிறது இல்லம்மா, கர்த்தர் வாழ வைக்க போகிறார். உன்னை கர்த்தர் அவருக்காக எழுப்பி வாழ வைக்க போகிறார். நீ எழும்ப போகிறாய் மகளே. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய தொடுதல் வெளிப்பட சகல வேதனையான கிரியைகள் வெளியேற்றப்படட்டும் ஐயா. நீ நல்ல தகப்பனாய் ஒவ்வொருவரை தொடுங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் வருகிறேன். அவர்கள் யாராய் இருக்கலாம், எல்லாரையும் நீங்க தொடுங்க. எல்லாரையும் நீங்க நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. குடும்பத்தில் தள்ளப்பட்டு, தேசத்தில் தள்ளப்பட்ட ஒரு நிலை, பட்டணத்தின் நடுவில் ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஒரு நிலை, சொந்த ஜனங்கள் நிமித்தமாய் அவமானத்தை பெற்றுக்கொண்டு வேதனையான நிலையில் அடைக்கப்பட்ட அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இரக்க செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலப்படுத்தட்டும் ஐயா. ஆண்டவரே, உமது மனதுருகி உமது கையை நீட்டி அவனுக்கு பார்த்து, என்னை சித்தம் உண்டு நீ சுத்தமாக நீ சொன்னீங்களே, அந்த கரம், அந்த வல்லமை, அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைக்கு வெளிப்படட்டும். ஒரு அற்புதமான விடுதலை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உமக்காய் சாட்சியாய் நிற்க நீங்க உதவி செய்யுங்க.
உமது கிருபை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உமக்காய் இந்த பிள்ளைகள் எழும்பட்டு தெய்வ கிருபை வெளிப்பட்டதற்காய் நன்றி. எல்லாரையும் நீங்கள் தொட்டதற்காய் நன்றி. உமது பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டார். உடைய மனதுருக்கத்தின் அந்த கரம் இன்றைக்கி உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டது. இனி பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அந்த ஸ்க்ரீனில் வருகிற அந்த எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் சொல்லலாம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேகர் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோடு ஜெபிக்கணும், சந்தித்து பேசணும், காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று 3 அடைப்பில் அருகிலே அந்த உபவாச கூட்டம் நடைபெறும். இயேசு அற்புதர் ஜெப கூடாரத்தில் உபவாச கூட்டம் நடைபெறும். ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறை அந்த இடத்தில் அந்த கூட்டம் நடைபெறும். ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள். அநேகர் விடுவிக்கப்படுறாங்க, அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அநேக கட்டுகளில், கண்ணிகளில், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு முறை வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களையும் கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் மாற முடியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.